அத்தை, மாமா, நீங்க அப்படியே அப்படியே அருணை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். விஷயத்தை பெருசாக்காதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. சௌமியா, நீங்க ஏறு. வா சௌமியா. நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம். டேய் வருண், சொல்லுங்க மாமா. அவனோட சட்ட பையில வண்டி சாவி இருக்கு பாரு, அத வாங்கு. ஒரு நிமிஷம். இந்த வீட்டுல எந்த ஒரு பொருள் மேலையும் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்புறம் இந்த சூட்கேஸ்ல என்ன எடுத்துட்டு போற? கவலைப்படாதீங்க பிரீத்தி, இதுல உங்க வீட்டு பொருள் எதுவுமே இல்ல. இந்த வீட்டுல இருக்கிற எந்த பொருள் மேலே எனக்கு உரிமை இல்ல. இனிமே நீங்க எல்லாரும் நான் இங்க இல்லாத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இது எனக்கும் சௌமியாவுக்கும் நடுவில் இருக்கிற காதல் சின்னம். எங்க புது வாழ்க்கைக்கான அடையாளம். அப்புறம் அர்ஜுன்தாஸ், இது என்னோட காதல். இதுதான் என்னுடைய வீடு. இதுதான் என்னுடைய சம்பாத்தியம். நான் வாழ்றதுக்கான வழி. நீங்க எந்த காதலை எந்த அளவுக்கு வெறுக்கிறீங்களோ, இப்ப அதே காதல் என்னோட கடவுளா மாறப்போகுது. பிரீத்தி, எங்க காதல் கண்டிப்பா ஒரு அமர காவியமா மாறும். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதுக்கு சாட்சியா இருப்பீங்க. அத்தை, எனக்கு தூக்கம் போயிடுச்சு. என்ன மறுபடியும் தூங்க வைங்க. அத்தை மாமா போட்டோ கூட இங்க இல்லையே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே.
எங்க? சிண்டு கண்ணா இங்க வா. உன்னோட அத்தைக்கு ஆதித்யா தான் தேவையா, அதனால அவங்க போயிட்டாங்க. உனக்கு தான் தெரியும்ல, உங்க மாமா உங்க அத்தை பின்னாடி தானே சுத்துவாரு, அதனால அவரும் போயிட்டாரு. அப்பா கூட உங்க பின்னாடியே தானே சுத்திட்டு இருக்காரு. அவர் அவரோட வீட்டை விட்டு வந்துட்டாரே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சின்னவனா இருந்துகிட்டு உனக்கு அவ்வளவு பெரிய வாயா? நான் அவன் மாமா அதையும் வெளியில அனுப்புனேன். என்னடா பண்ணுவ? எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். நீங்க தான் என் அம்மா கிட்ட இருந்து என்ன ரொம்ப நாள் பிரிச்சு வச்சிருந்தீங்க. அதே மாதிரி தான் மாமாவையும் ரொம்ப தூரத்துல பிரிச்சு வச்சிட்டீங்க. சிண்டு அழக்கூடாது. அப்பா சொல்றாங்க. சரி, ரூமுக்கு போலாமா? அத்தைக்கு நீங்கன்னா ரொம்ப உயிருங்க. ஏன் நீங்க எப்பவுமே அவங்க மனசை கஷ்டப்படுத்துறீங்க? பிரீத்தி என் மேல அதிகமா அனுபவிச்சிருக்காங்க. அதனாலதான் என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க முடியல. அவங்க கிட்ட இருக்கிறது அன்பு இல்ல, உன்கிட்ட இருக்கிறதா நிஜமான அன்பு. நீ என்னை விட்டுட்டும் போக மாட்ட, என் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்ட. என்னங்க, உண்மை என்னன்னா எனக்கு இந்த சமுதாயத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. அப்புறம் அத்தையும் மாமாவும் அவங்க இருக்கிற இடத்துல சரியா தாங்க இருக்காங்க. அவங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் நிச்சயமா என்னை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ப்ளீஸ் வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க ப்ளீஸ். வீடு சௌமியா, வீடுனா என்னன்னு தெரியுமா? அங்க குடும்பம் இருக்கணும், அன்பு இருக்கணும், சொந்தம் இருக்கணும். ஆனா அங்க எதுவுமே இல்லை. இது எல்லாமே மொத்தமா உன்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். நீ எங்க இருப்பியோ அதுதான் என்னுடைய வீடு. அப்புறம் நீ என் கூட இருந்தாதான் என்னோட குடும்பம் முழுமையடையும். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பையன் ஆதித்யாவை நான் தேடி கண்டுபிடிக்கணும். உண்மையை சொல்லணும்னா நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான். என்ன சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க எனக்கு துணையா இருந்தாங்க. என்னோட தப்பு எல்லாத்தையுமே பிரீத்தி மூடி மறைச்சாங்க. முதல் அடி எடுத்து வைக்கும்போது என் கால் தரையை தொடுறதுக்கு முன்னாடி பிரீத்தி அவங்க துப்பட்டாவியே கீழே போட்டாங்க. என் கால் தடுமாறும் போது அர்ஜுன் தாஸ் வந்து என்ன பிடிச்சுக்கிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா என்னைக்கு நான் சுயமா யோசிச்சதே கிடையாது. அப்புறம் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் அம்மா அப்பாவை பிரிஞ்சு நானே சொந்தமா அடி எடுத்து வைக்க போறேன். ஆனா அந்த கிரெடிட்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பையன் ஆதித்யாவனை தேடி கண்டுபிடிக்கணும். சுமதி, அக்கா வாங்க வீட்டுக்கு போலாம். சௌமியா, ஒருவேளை நீ உங்க அப்பா வீட்டுக்கு போக விரும்பலனா ஏன் கூட வந்துடு. அங்க உன் மேல எல்லாரும் அன்பு வச்சிருக்காங்கல்ல. அம்மாடி சௌமியா, பாட்டி வீட்ல உனக்கு என்னைக்குமே உரிமை இருக்குமா? நீங்க 2 பேரும் ஏன் வீட்ல வந்து இருங்க. வாங்கம்மா. என்னால புரிஞ்சுக்க முடியுது.